Hi friends, welcome back to your channel. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜர்தோசி செயின் ஸ்டிச் அண்ட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் சின்னதாக போட்டு காட்டுறேன், நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டிசைனாக போட்டு பாருங்கள். அந்த கிளாஸில் என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் கேளுங்க, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ நார்மல் நீடலில் தான் எடுக்கிறேன். நார்மல் நீடல் எடுத்துகிட்டு ஸோ ஜர்தோசி வந்து எப்படி கட் பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈவன் சைஸை கட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். நான் என்னோடய வாய்ஸ் கேட்குறதோட நம்ம வீடியோவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத அப்சர்வ் பண்ணாவே போதும், நம்ம சீக்கிரம் லேர்ன் பண்ணால். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ப்ரீ கிளாஸ் ஜாயின் ஆகணுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நான் நார்மல் நீடல் எடுத்திருக்கேன், கீழேருந்து பஞ்ச் பண்ணி மேலே எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ நார்மல் நீடல் நம்பர் 10. ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், நீடல் நம்பர் 10. ஸோ இந்த ஜர்தோசியில் இருக்கிற ஹோலில் வந்து இந்த நார்மல் நீடலில் வந்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். அந்த ரிங் ஃபார்ம் ஆனோடனே அதுக்கு சென்டரில் வந்துட்டு நீங்கள் அகெயின் நீடலை வந்து எடுங்க, ஓகேங்களா? ஸோ திரும்ப ஜர்தோசி வந்து லோட் பண்ணுங்கள். ஸோ ஜர்தோசி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நார்மலாக வேஸ்ட் பண்ணாமல் நிதானமாக ஒர்க் பண்ணுங்கள். டிசைன்ஸை நிறைய ஒர்க் பண்ணுங்கள், ஓகே? அகெயின் ஒரு ரிங் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த சென்டர்லேயே நம்ம திரும்ப த்ரெட் எடுத்துக்கலாம், ஓகே? இதே ஃபார்மில் தான் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கணும். செயின் ஸ்டிச் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த கிளாஸில் எந்த டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு உடனே பதில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்கன்னாக்கா பண்ணுறது வேண்டாம், ஓகே? ஆல்ரெடி நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க, எதுக்கு பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு புரியல. டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை நான் ஆல்ரெடி கற்றுட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, எதுக்குன்ட்டு எனக்கு புரியல. ஸோ உண்மையிலேயே கற்றுக்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஏன்னாக்கா நாங்கள் சில டைமில் என்ன ஆகும்னாக்கா எங்களுக்கு ஐயோ இவங்களும் அப்படி தான் பேசுவாங்களான்ட்டு கற்றுக்கிறவங்களுக்கு கூட எங்களோட பதில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் அவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஓகே? எனக்குன்ட்டு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கிற மாதிரி விருப்பம் இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். சும்மா கால் பண்ணி என்கொயரின்ட்டு யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நம்ம செயின் ஸ்டிச் போட சொல்ல நம்ம என்ன பண்ணோம், இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிங் ஃபார்ம் ஆனோடனே நம்ம பண்ணோம். ஸோ இந்த மெத்தடில் கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஜர்தோசியை வந்து ஈவன் சைஸில் கட் பண்ணிக்கிங்க. ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு என்னோடய செயின் பார்க்க சொல்லி உங்களுக்கு புரியும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வந்துட்டு இருக்கு. ஏன்னாக்கா ஜர்தோசி வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால நான் கட் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த ஜர்தோசி எல்லாம் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது ஆரி நீடல்லையும் போடலாம், ஆனால் அதில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு நார்மல் நீடல்லே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியல இல்லை சரியாக தெரியலனாலும் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் மீ, ஓகே? நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? பாருங்கள், சேம் அதே மாதிரி தான், ஓகே? நெக்ஸ்ட்டு என் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
ஸோ செயின் ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டிச்சுக்கு போக போகிறோம்னாக்கா லோட் ஸ்டிச் போட போகிறோம். ஓகே, இந்த செயின் ஸ்டிச்சில் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் வந்து ரவுண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிளில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். சோப்பில் உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அந்த டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் எந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னாக்கா ஜர்தோசி லோட் ஸ்டிச். ஓகே, லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த லோட் ஸ்டிச் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம நார்மல் ஷீவிங் த்ரெட் எடுத்திருக்கோம். நான் வந்து லோடுக்கு வந்துட்டு ஜர்தோசி கோரா, ஓகே, அதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை கீழே பாருங்கள் பஞ்ச் பண்ணுறேன் நிதானமாக. ஓகே, பாருங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு நிதானமாக எடுங்க. ரொட்டேட் பண்ணி நிதானமாக எடுத்து அகெயின் பஞ்ச் பண்ணிவிட்டு எடுங்க. செயின் போட்டு எடுக்கணும். ஓகே, திரும்ப நம்ம செயின் போட்டு பஞ்ச் பண்ணி நிதானமாக எடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு சின்னதாக ஓகே போட்டுட்டு எடுக்கணும். ஸோ நான் எடுத்துகிட்டு எண்ணெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஸோ வீடியோ வந்து நம்ம கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வேறு வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் ஜர்தோசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஈவன் சைஸ் நான் எல்லா கிளாஸ்லேயும் என்ன சொல்லுவேன்னாக்கா ஈவன் சைஸை கட் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு. ஓகே, நம்ம ஜர்தோசி கிராஸாக ஸ்டிச் பண்ணோம். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் அது போடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள். செயின் ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு செயின் அண்ட் லாக். ஓகே, நம்ம த்ரெட்டு நம்ம லோட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பீட்ஸ் எல்லாம் பண்ணோம்ல, அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இல்லைனாக்கா நம்ம இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் ஜர்தோசியை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏதாச்சும் சரியாக ஹேண்டில் பண்ணனா அது ஸ்ப்ரிங் டைப் வந்துடும். ஜர்தோசி லோட் பண்ணி செயின் லாக்கு சைடில் லாக் கொடுங்க. ஈவன் சைஸாக கட் பண்ணுங்க. அன்ஈவன் சைஸாக கட் பண்ணிங்களாக்கா எனக்கு வந்திருக்கு பாருங்கள், அதே மாதிரி வரும். ஏன்னாக்கா ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் மீந்த ஜர்தோசியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு பார்க்க சொல்லே தெரியும், ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சிறுசாக இருக்குன்ட்டு. நீங்கள் ஈவன் சைஸை கட் பண்ணிங்க. மெஷர்மெண்ட்டோடு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் வந்தால் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி கற்றுட்டு இருக்கிறவங்க என்ன மட்டும் இல்லை, யாரையும் டிஸ்டர்ப் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா கற்றுட்டு இருப்பீங்க, கால் பண்ணி என்கொயரி கேட்குறீங்க. லாஸ்ட்டில் நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிட்ட பேருக்கு ஓகே நான் ஆல்ரெடி கற்றுட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. அது ஏன்ட்டு தெரியல. ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் யாருக்கும் கால் பண்ண போகாதீங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் அதுலேயே டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. டெஃபினட்டாக அதுலேயும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ கால் பண்ணிவிட்டு கேட்குறீங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றீங்க. அதில் ஒன்றும் இல்லை. என்னன்னாக்கா ரியலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அந்த டைமில் எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னாக்கா உண்மையிலே கற்றுக்கணுன்றவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க சொல்ல ஒரு மாதிரி பீஜராகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். கற்றுக்குறீங்க கற்றுக்கல ஆல்மோஸ்ட் யார் கால் பண்ணாலும் நாங்கள் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன கிராஸாக வந்து ஜர்தோசி எடுத்துருக்கோம். ஜர்தோசி எடுத்துகிட்டு நீடலில் லோட் பண்ணுறோம். லோட் பண்ணி த்ரெட்டில் போட்டு செயின் லாக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, அகெயின் இதே மெத்தடில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்த கிளாஸ் வந்துட்டு ஜர்தோசி நீடல். ஓகே, இப்போ பார்க்குறது வந்து நார்மல் நீடலில் வந்துட்டு
எப்படி நம்ம லோட் பண்ணலான்றதை நீங்கள் நார்மல் நீடல்லே கற்றுக்குங்க, ஜர்தோசி நீடல்ல கற்றுக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு ரெண்டுலே எதில் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேம் இதுலேயே நம்ம வந்து லோட் பண்ணுறோம். க்ராஸாக வந்து பஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நாட்டு எதுவுமே இல்லை. அகெயின் இப்படி ரிட்டன் வந்துட்டு லோட் பண்ணுங்கள். இது நீடல் நம்பர் வந்து 10. ஓகே, நான் 10 தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ க்ராஸாக போடுறோம். இப்போ உங்களுக்கு ஜர்தோசி நீடல் ஆரி நீடலில் வந்து பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, ஜர்தோசி ஆரி நீடல் இல்லை நார்மல் ஷீவிங் மிஷின் நீடல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு எதில் ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் ஜர்தோசி ஈவன் சைஸாக கட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக நீங்கள் கட் பண்ண போகாதீங்க. இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேனாக்கா அவுட்லைன் கொடுத்துருக்கேன் பீட்ஸ். ஓகேங்களா? அவுட்லைன் கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சு, ஜர்தோசி செயின், அப்புறம் லோட் ஸ்டிச், இது ரெண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.